பில் கேட்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கி எல்லாரோட மேசையிலையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கான காரணம் பில் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பில் கேட்ஸ் இப்படிப்பட்ட நபராக வரத்துக்கு அவருடைய உழைப்பு மட்டும்தான் காரணம் நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. 1960 அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. 1960 அமெரிக்காவாகவே இருந்தாலும் ஒரு 10வது படிக்கக்கூடிய வயதில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் கம்ப்யூட்டர் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். இந்த உலகத்தில் எங்கேயுமே அவ்வளவு எளிதாக கம்ப்யூட்டர் அப்போ கிடைக்கல. பில்கேட்ஸ் படித்த அந்த ஸ்கூலில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஊரில் பிறந்து அந்த ஸ்கூலில் படிக்கணுன்ற முடிவை அவர் தெரிஞ்சுலாம் எடுக்கல. அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம்தான். அப்போ அவருக்கு அங்கே கம்ப்யூட்டர் கிடைச்சதுனால தான் கம்ப்யூட்டர் மேலே ஆர்வம் பிறந்து மைக்ரோசாஃப்ட்டை உருவாக்குனாரு. இப்போது அவர் அந்த ஊரில் பிறந்ததோ அந்த ஸ்கூலில் சேர்ந்ததோ அவர் எடுத்த முடிவில்லைன்னு இருக்கிறப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அது லக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற ஐடியாவை பில்கேட்ஸ் மட்டும் தனியாக உருவாக்கல. இதை உண்மையாக உருவாக்கின நபரோட பேர் கென்ட். பில்கேட்ஸை விட ரொம்ப புத்திசாலியான பையன் அவன். பில்கேட்ஸோட ஃப்ரெண்ட் அவர் ஒரு தடவை ஹைக்கிங் போகிறப்போ மலை ஏறுறப்போ அங்கே ஒரு விபத்துக்குள்ளாகி இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் பில்கேட்ஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் ஐடியாவை டெவலப் பண்ணவே ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் மலை ஏறுறதும் கிடையாது. அப்படி மலை ஏறுறதுல ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இறந்தும் போகிறாங்க. கரெக்டாக பில்கேட்ஸோட ஃப்ரெண்ட் மலையேறி இறந்து போகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஃப்ரெண்ட் மைக்ரோசாஃப்ட் ஐடியாவை பில்கேட்ஸ்க்கு கொடுத்துட்டு போகிறதுன்றது இன்னும் ரொம்ப அரிய விஷயம். இதுக்கு பேர் தான் நம்ம லக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நான் லக்கை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம லைஃப்பில் எதெல்லாம் சாதிக்க முடியலையோ அப்போல்லாம் எனக்கு லக்கே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. இல்லை இன்னொரு நபர் சாதிக்கும் போது அவனுக்கு லக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறதுக்காக கிடையாது. லக் இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது எதுக்குன்னா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறப்போ இங்கே லக்கும் தேவைப்படும் அப்படின்ற ஒரு புரிதலோடு அந்த முடிவை நான் எடுக்கணும். உதாரணத்துக்கு நான் பில்கேட்ஸ் மாதிரி மிகப்பெரிய புத்திசாலி, அவரை விட பல திறமைகள் கொண்ட ஒரு நபர். நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா மைக்ரோசாஃப்டை விட மிகப்பெரிய கம்பெனியாக அது மாறும் அப்படின்னு எனக்கு தோணலாம். அப்படி தோன்றப்போ அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் மிகப்பெரிய திறமசாலியாக கூட இருக்கலாம். அப்படி தோணுது ஏன்னா நான் திறமசாலி அப்படின்றதுக்காக என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் இல்லை வீட்டெல்லாம் அடமானம் வச்சு நிறைய கடனை வாங்கி மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனியை நான் திறக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு திறமையே இருந்தாலும் பில்கேட்ஸை விட மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் பில்கேட்ஸ்க்கு கிடைச்ச அந்த ஒரு லக் எனக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்ற புரிதலோடு தான் நான் ஒரு செயலை தொடங்கணும். ஒரு லக்குன்ற ஃபேக்டர் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயலை தொடங்குறப்போ பார்த்து ரிஸ்க் எடுப்பேன். ஒட்டுமொத்த லைஃப்பும் காலியாகிற மாதிரியான ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்க மாட்டேன். ஸோ லைஃப்பில் லக் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சாதிக்க முடியாத விஷயத்துக்கு காரணம் சொல்கிறதுக்கோ இன்னொருத்தவங்க சாதித்ததை ஈஸியாக தூக்கி எறியறதுக்கோ கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் லக்குன்ற ஃபேக்டர் இருக்குன்றதை யோசித்து பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க்கை அளவோடு நம்ம எடுப்போம். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்போம்.